எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு அழகான இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசுவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கோமாரியில் இந்த லகூன் பகுதியில் நான் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். எனக்கு கோமாரி மிகவும் பிடிக்கும். அருமையான ஒரு அழகான இடம், ஒரு டூரிஸ்ட் ஏரியா. அதே நேரத்தில் அழகான அங்காத அடுத்த பக்கத்தில் கடல், இந்த பக்கத்தில் ஆறு, மிகவும் ஒரு அமைதியான இயற்கை சார்ந்த ஒரு அழகான இடம்தான் கோமாரி. கோமாரியில் தேவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு தேவன் எங்களுக்கும் ஒரு கிருபை அளித்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிட்டத்தட்ட 2004 ஆண்டு கால பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பகுதியில் தேவன் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார், ஒரு வழியை திறந்து கொடுத்தார். என்னுடைய தாளங்குடாவிலிருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு தெய்வ சபையை தேவன் ஸ்தாபிக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலும் அந்த இடத்துல நின்று நான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் இந்த நாட்களிலும் தேவனுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் தேவனுக்கு என்று சொல்லி எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம். தேவனுக்காக நானும் நீங்களும் வாழ வேண்டிய ஒரு காலம். எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? சாட்சிகளாய் வாழ வேண்டும். தேவ நாம மகிமைக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பார்த்துத்தான் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் முடிந்த அளவு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அங்கே சொல்லுங்கள், ஆனால் முடிந்தால் சில வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தை இல்லாத சுவிசேஷம் எப்படி? அதுதான் வாழ்க்கையின் சாட்சி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துறதாய் இருக்க வேண்டும். சத்துருக்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய சபையாய், ஊழியர்களாய், தேவ ஜனங்களாய் இருக்கிற நாங்கள் எங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நிமித்தம், சபை நிமித்தம், ஊழியக்காரர்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கேவலமாக உலகம் பேசுகிறதை பார்க்கிறோம், எங்களை பரியாசிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற போது சொல்லுகிறார், புறஜாதியார்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ள நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே புத்தி சொல்லுகிறார். நம்மை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிற விஷயத்தில் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு நல் நடத்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம நல்ல நடத்தை, நம்முடைய நற்பெயர், தேவ நாமத்தை அவங்க மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் காலங்குடாவிலே எங்களுக்கு மிகுந்த எதிர்ப்பாக சபையை தூஷித்து ஊழியத்தை குற்றப்படுத்தி கொண்டிருந்த ஒரு தேவனை அறியாத ஒரு சகோதரர் ஒரு நாள் என்னிடத்துல வந்து சொன்னார், நான் ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதில் அக்கவுண்ட் செய்கிறதுக்கு உங்களுடைய சர்ச்சில் இருந்து ஒருவர் எனக்கு வேண்டும் என்று ஒரு அந்நிய சகோதரன், ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரன் சொன்னார். நான் சொன்னேன், என்னுடைய சபையில் அப்படி இப்பொழுது அக்கவுண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் தாளங்குடாவில் எனக்கு தெரிந்த சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், நல்ல படித்தவர்கள், நல்ல பிள்ளைகள், அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று சொன்ன போது அந்த சகோதரன் சொன்னான், இல்லை இல்லை, உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற சகோதரர்கள் தான் எனக்கு தேவை. ஏனென்றால் எப்பொழுதும் உங்களுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள்
உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நல்ல வாழ்க்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் நல்ல விதத்தில் செயல்படுவான்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்க அப்படித்தான் இந்த சபையில போதிக்கிறீங்க, அது எனக்கு தெரியும் என்று சொன்னார். சபைக்கு எதிரானவர் என்று நான் நினைத்ததுண்டு, சபையை நம்ம ஊழியத்துக்கு எதிரானவர் என்று நினைத்ததுண்டு. ஆனால் அவர் எப்படி நினைக்கிறார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள், இந்த சபைக்கு வருகிறவர்கள் நல் நடத்தை உள்ளவர்களாக இருப்பார்னு சொல்லுகிறார். ஆம், நம்ம நல்ல நடத்தைகள் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்து. அதனால 3வது அதிகாரத்துல மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிற வசனத்துல 3வது அதிகாரத்துல அங்கே இந்த வசனத்தை நீங்க கவனிச்சிங்களா இருந்தா, உங்களுடைய நல்ல நடத்தைகளினாலே நீங்கள் மற்றவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழ்வது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சாட்சியாக நாம் வாழ்வோமாயிருந்தால் நம்ம வாழ்க்கையின் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுகும். புறஜாதியார்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள், இயேசுவை அவர்கள் சந்திப்பார்கள். இன்னைக்கு இயேசுவுக்கென்று சாட்சியாக வாழ எங்களை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னை பார்க்க உம்மை பார்க்கத்தக்கதா உதவி செய்யும் என்ற ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். தேவன் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கும் போது உமக்கென்று சொல்லி சாட்சிகளாய் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, புறஜாதியார்கள் அக்கிரமக்காரர் என்று தேவ சபையை சொல்லுகிற விஷயத்திலே அவர்களுடைய நல் நடத்தைகள் உம்மை மகிமைப்படுத்துறதாக நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.